அது எப்படி கட்டுக்குடி நீங்கள் பண்ண மட்டும் ஜெல்லி ஆகுது, நாங்கள் பண்ண மட்டும் ஜெல்லி ஆக மாட்டேங்குது? ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது. ஆனால் யாருக்குமே இந்த டவுட் வேணாம். கட்டுக்குடி அப்படிங்கிறது இயற்கையாகவே ஜெல்லி ஆகிற தன்மை இருக்குதுங்க. அதாவது அந்த கட்டுக்குடி இலையோ இல்லை பவுடரோ போட்டு அது கூட தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணும்போது அது வந்து நல்லா கெட்டிய ஜெல்லி மாதிரி, அதாவது அல்வா மாதிரி மாறிடுங்க. இதுக்காக நம்ம அதில் எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் இதோட அளவு வந்து நம்ம கரெக்டாக ரெடி பண்ணுங்க. அதாவது இலையாக இருக்கட்டும் இல்லை பவுடர் போட்டு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கேற்ற அளவில் நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றினா மட்டுமே நல்லா கெட்டிய ஜெல்லி மாதிரி அல்வா மாதிரி வரும். இல்லை அதிகமாக தண்ணி ஊற்றிட்டாலோ இல்லை கம்மியாக தண்ணி ஊற்றிட்டாலோ கரெக்டான பதத்துக்கு வராது. அதிகமாக தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப வளவலன்னு ஆகிடும். கம்மியாக தண்ணி ஊற்றினா அது வந்து ஃபில்டர் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குடி அப்படிங்கிறது உடம்பு ஹீட் வந்து கம்மி பண்ணி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது இல்லாமல் லேடிஸ்க்கு வந்து உடம்பு ஹீட்னால ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அதுவும் கண்ட்ரோல் பண்ணுங்க. வேணுங்கிறவங்க கொடுத்துருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. கட்டுக்குடி இலைக்கு வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு மேடம். அந்த பொடி வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் உட்காந்து வேலை பார்க்குறேன் ஒர்க், எனக்கு டிசைனிங் ஒர்க்கு பயங்கர ஹீட்டாக இருக்கும் பாடி. இது ஒரு 4-5 நாள் தான் வந்து இப்போ சாப்பிட்டேன் வாங்கினதுலேருந்து. உடனே நல்லா குறைஞ்சிருச்சு. ஆனால் என்ன நல்லா சளி பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் மட்டும் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடல. பட் ஆனால் ஹீட்டு நல்லாவே குறைஞ்சிது. சளி பிடிக்கிறனால இப்போ சாப்பிடல. இனிமேல் எப்பப்போ ஹீட்டு நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் அப்போ மட்டும் சாப்பிட்லான்னு இருக்கேன். இனிமேல் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நல்லா இருக்குது, நல்லா வேலை செய்யுது.